அனைவருக்கும் வணக்கம். ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கத்தோட பார்த்தீங்கன்னா ஒரு மாரத்தான் போட்டி நடந்துச்சு. அதை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் கலந்துக்கிட்டாரு. கிட்டத்தட்ட பார்த்தா 3 கிலோமீட்டர் ஓடுறதா சொல்லப்படுது. அந்த 3 இடத்துல இலைப்பாரி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி ஓடுனா சொல்லப்படுது. சரி, அப்படியே ஒரு 3 கிலோமீட்டர் விட்டுருங்க அது. ஸோ எதுக்காக பார்த்தோன்னா விழிப்புணர்வு, போதை விழிப்புணர்வுக்காக ஓடினாரு. ட்ரக்ஸ் இருக்கக்கூடாது, போதை இருக்கக்கூடாது, போதை பழக்கத்தை அறிவு வெறுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்வு நடத்தினார். ஆனா இது ஒரு பக்கம் இருக்கச்ச, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், நம்மளுடைய செங்கோட்டையன்றது யாரு? ஒரு மிகப்பெரிய தூணா இருக்கக்கூடியவர். அதாவது பாத்தீங்கன்னா சட்டசபையில ஒரு முனைவரா இருக்கக்கூடியவர், ஒரு மிகப்பெரிய தூண். அவர் தான் வழிகாட்டி, என்னென்ன பேசணும், என்னென்ன பேசக்கூடாது, டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் எல்லாமே சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு அமைச்சர் தான். அவரு அமைச்சரா இருக்காரு. அவர் பல முறை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 9 முறை பார்த்தீங்கன்னா ஜெயிச்சு இந்த சட்டமன்றத்துல இருக்கிறாரு. கிட்டத்தட்ட எம்ஜிஆர் எல்லாம் பயணிச்சு பாத்தீங்கன்னா இருந்திருக்கிறாரு. ஸோ அப்படியேப்பட்ட ஒரு ஆளு. சரிங்களா? இப்போ விஜய் அவர்கள் எதை முன்னெடுத்து வைக்கிறாரு? போதை கலாச்சாரம் இருக்கக்கூடாது, போதையை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வைக்கிறாரு. ஆனா இவர் என்ன பண்றாரு? ஒரு அமைச்சரா இருக்கக்கூடியவர் ஒரு நிகழ்ச்சிக்கு போறதுக்கு முன்னாடி இது என்ன நிகழ்ச்சி, இதனால மக்களுக்கு எப்படி வெளிப்படும், அது போல செய்திகள்ல என்னன்னு போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விசாரிச்சுட்டு என்ன போனோம். ஆனா கண்டிப்பா ஒரு விசாரிச்சிருப்பாரு, தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சும் என்ன பண்ணிருக்காரு, ஒரு திருச்சியில நடக்கக்கூடிய ஏதோ ஒரு கிளப் ப்ரோக்ராம், அதாவது ரோட்டரி கிளப்னு நினைக்கிறேன். ஆமா, ரோட்டரி கிளப் போயிட்டு அந்த கிளப்ல போயிட்டு சமூகத்துக்கு தேவையான நல்ல விஷயங்கள்ல பேசியிருக்காப்புல. அது என்ன பேச சொல்ல தெரியல, ஆனா நல்ல விஷயம் தானா. சரி, ஓகே, அவர் என்ன சொல்லிட்டு போறாங்க. சொல்லிட்டு போயிட்டு போன உடனே பாத்தீங்கன்னா அங்க என்ன நடக்குது பாத்தீங்கன்னா டான்ஸ் அப்புறம் பாத்தீங்கன்னா சரக்கு, டான்ஸ் சரக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளப்பாவே மாத்தி அந்த இடத்த ஒரு பயங்கரமான ஒரு கொண்டாட்டத்தில் ஈடுபட்டுக்கிறாங்க. எப்படி விஜய் அவர்கள் என்ன சொன்னாரு? ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாப்புல. இவரு என்ன பண்ணாரு? டான்ஸ் ஆடு, சரக்கு எடு அப்படின்னு சொல்லிட்டு எங்க செங்கோட்டையன் இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கலாமா? நீங்க வீடியோ பாருங்க, தெரியும் அது எப்பாற்பட்ட ஒரு குதூகலமான நிகழ்ச்சின்னு பாருங்க. அமைச்சர் கலந்து கொண்ட ஒரு நிகழ்வில் இப்படி ஒரு ஆபாச நடனம் தேவையா? உடன் சேர்ந்து ரோட்டரி சங்க நிர்வாகிகளை மது அருந்திவிட்டு நடனமாடுவதா? இதுதான் தன்னார்வலர்களை ஊக்குவிப்பதா? பாத்தீங்களா? ஒரு பக்கம், அதாவது விஜய் தலைமையோ என்னதான் நீங்க சொன்னாலும் சரி, நாங்க கேட்க மாட்டோம், எங்களுடைய வழியில் தான் நாங்க போவோம் அப்படின்னா என்ன பண்றது? இந்த அமைச்சர் இப்படி இருக்கச்சா இன்னொரு சம்பவம் சொல்றேன் கேளுங்க. இப்போ லேட்டஸ்டா நடந்தது. அதாவது நேத்து பல்லடம் அருகே 140 கிலோ குட்காவுடன் தாவேகா நிர்வாகி ஒருவர் உட்பட 2 கைது செய்யப்பட்டுள்ளனர். நொச்சிபாளையம் பிரிவு அருகே போலீசாரின் சோதனைக்கு நிற்காமல் சென்ற கார் சாலையோர மின்கம்பத்தில் மோதி விபத்துக்குள்ளானது. காரின் முன்பக்கமும் பின்பக்கமும் கண்ணாடிகள் உடைந்து மின்கம்பமும் ஒரு பக்கமாக சாய்ந்தது. காருக்குள் இருந்து 100 கிலோ குட்காவை பறிமுதல் செய்த போலீசார் ஓட்டுநர் தினேஷ் என்பவரையும், குட்காவை மொத்தமாக வாங்கி விற்பனை செய்த தாவேகா உறுப்பினர் பெரியசாமி என்பவரையும் கைது செய்தனர். அங்க பல்லடம் அருகே பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள் செக்கிங்காக போலீஸ்காரங்க நின்றுட்டு இருக்காங்க. அப்போ ஒரு கார் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டா வருது. அதாவது நிக்காம வந்துட்டே இருக்கு. என்ன பண்றாங்கன்னா பேரிகார்டு போட்டு நிறுத்த ட்ரை பண்றாங்க போலீஸ். ஆனா அந்த வண்டி என்ன பண்ணுது? ஏய் உர்ரா வண்டி அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 140 கிலோமீட்டர் ஃபாஸ்ட்ல போகுது. போலீஸாரும் பின் தொடர்றாங்க. நில்லுன்னு சொல்றாங்க. நிக்காம போயிட்டு என்ன ஃபாஸ்டா போறதுனால கொஞ்சம் கண்ட்ரோல்ல இருந்து என்ன பண்ண, செவுத்துல முட்டிட்டு வண்டி நிக்குது. உடனே காவல்துறையில சேர்ந்து என்ன நடக்குது, என்ன பிரச்சனை நடக்குதுன்னு சொல்லிட்டு உள்ள புந்து விசாரணை பண்ண, அங்கேருந்து வராப்புல கெத்தா ஹீரோ என்ட்ரி. யாருன்னு பார்த்தா தாவேகா நிர்வாகி. சொல்லுங்க சார், என்ன சார், இல்ல ஏன் வண்டி இந்த மாதிரி ஓட்டின்னு போனீங்க? இல்லை சார், கொஞ்சம் கண்ட்ரோல் இழந்துட்டோம் சார், அதான் சார் பிரச்சனை, அதெல்லாம் சார் இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்காப்போ. இல்லை உங்க மேல சந்தேகமா இருக்குன்னு சொல்லிட்டு காவல்துறை தன்னுடைய கடமையை செஞ்சிருக்கு. எப்படி வெஹிக்கிளை செக் பண்ணிக்கிறாங்க. வண்டியை செக் பண்ணா கிட்டத்தட்ட 140 கிலோ குட்கா, இந்த ஆன்ஸ் கின்ஸ்லாம் இருக்கு பாத்தீங்களா, அந்த குட்கா அதை கடத்தின்னு போறாங்களாம். பாருங்க, இங்க ஒரு பக்கம் எப்படி என்னது ட்ரக்ஸை விடு, ஸ்போர்ட்ஸை எடு, இங்க ஆன்ஸை எடு, வண்டியை ஃபாஸ்டா ஓடு. பாத்தீங்கன்னா ஒருத்தரும் ஒரு டேக்லைன் இருக்குதுங்க. டேக்லைன் போட்டு இந்த மாதிரி பண்றாங்க. என்ன பண்றது? அதாவது இவனுக்கு பாருங்க, தலைவன் அப்படி பக்கம் போனா இந்த பக்கம் லெஃப்ட்ல போய் ரைட்ல திரும்பி போறானுங்க. இதெல்லாம் எங்க போய் முடிய போகுது? தலைப்பாடா அச்சுக்கிறா போல யாரு? புசியானந்து. இந்த மாதிரி எந்த அரசு நிகழ்வுலையும் சரி, அது அரசு ஆய்வு கூட்டத்திலும் சரி, எந்த அரசு பள்ளியிலையும் இல்ல அரசு மருத்துவமனையிலும் எந்த நம்ம கட்சிக்காரங்க போயிட்டு எந்த ஆய்வும் பண்ணக்கூடாது, வந்துச்சுன்னா கடுமையான தண்டனை கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா? சொல்லி பார்த்தா நிறைய தூக்கியாச்சு. இருந்தாலும் அப்படி சொல்லி விட்டு
இவனுங்க போய் என்ன பண்றானுங்க, யாரு ஆய்வு பண்ண போறாங்க, யாரு இவங்கெல்லாம் வந்து கட்சியோட வட்ட செயலாளர்கள், அப்புறம் பார்த்தீங்கன்னா மாவட்ட பிரதிநிதிகள் எல்லாம் போயிட்டு நீங்க பார்த்துட்டு தொடர்ந்து அதே தான் பார்த்தீங்கன்னா பள்ளிகளில் போயிட்டு அந்த போட்டோ விஜய் சிஎம்மோட போட்டோ வச்சு இவர் யாரு விஜய் மாமா, அடுத்து இவர் யாரு என்ன பதில இருக்காரு சிஎம்மா இருக்காரு, வாழ்க வாழ்க வாழ்கவே வாழ்க வாழ்க வாழ்கவே அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு அவங்க பள்ளிகளை வந்து பசங்களை வந்து படிக்க விடாம டிஸ்டர்ப் பண்ணி இந்த மாதிரி நிகழ்வுல தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க. அவங்க தலைமை சொல்றிய ஒரு வார்த்தையை கூட கீழ்ப்படியாம, நான் மீண்டும் சொல்றேன், தாவேக்கான்ற ஒரு கட்சியை வந்து டோட்டலாவே அழிக்க போறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட நிர்வாகிகள் மட்டும்தான். இதுதான் உண்மை. அவனுங்க இப்போ வரைக்கும் வந்து யார் பேச்சும் கேட்கறதாவும் கிடையாது, எதுவும் பண்றதே. ஏன்னா அவனுங்க வந்து நான் விசாரிச்சல என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நிர்வாகிகள் ஏன் வந்து இந்த மாதிரி ஈடுபடுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உள்ளாட்சி தேர்தலில் எப்படியாவது சீட்டு வாங்கிடணும், இந்த மாதிரி நம்ம ரீல்ஸ் எடுத்து போட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தி, விஜய் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி, புசி ஆனந்த் அவர்களுக்கும் தெரியப்படுத்தி என்ன பண்ணணும்னா நம்ம சீட்டு வாங்கிடணும்னு சொல்லிட்டு அங்குள்ள பள்ளிக்கூடங்களும் சரி, அரசு மருத்துவமனைகளும் சரி, அம்மா ஹோட்டல் பார்த்தீங்கன்னா அந்த ஹோட்டல் எல்லாத்துலையும் சரி போயிட்டு ஆய்வு பண்ற மாதிரி போயிட்டு அந்த ரீல்ஸ் எடுத்து போட்டு இந்த மாதிரி நாங்கள் இதெல்லாம் வேலைகள் பண்ணியிருக்கோம், ஸோ வந்து உள்ளாட்சி தேர்தலில் வெற்றி பெற தகுதியான ஆட்கள் நாங்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரீல்ஸ்லாம் எடுத்து போட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு தெரியாது வீடு வீடாக போயிட்டு என்ன பேசணும், என்ன பிரச்சனை கேட்கணும் அப்படின்றது தெரியல. ஆனால் அரசு பள்ளி, அரசு மருத்துவமனை, அம்மா ஹோட்டல் இங்கெல்லாம் போயிட்டு நம்ம ஆய்வு பண்ணி போட்டு விடணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு செயல்படுறானுங்க. நான் ஒன்று சொல்கிறேன், தயவுசெய்து டிவிகே வினர் இந்த மாதிரிலாம் பண்ணிங்கன்னா வேலைக்கே ஆகாது, மக்களுக்கு பிடிக்காது. மக்களுக்கு என்ன தேவை, நேரடியாக போய் கேளுங்க, நேரடியாக போய் கேளுங்கன்னு சொல்றேன். நேரடியாக போய் கேளு, என்ன பிரச்சனை நடக்குது, எது பிரச்சனை நடக்குது, எது இல்லை, எது இருக்கு அப்படின்றத ஒரு விஷயத்த போய் கேட்டு உங்களுடைய எம்எல்ஏ கிட்டயோ இல்லை வந்து யாரு கலெக்டர் ஆஃபீஸ் கிட்டயோ அங்கே போயிட்டு முறையிடுங்க. அதுதான் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி வரக்கூடிய தேர்தலில் வந்து ஜெயிக்கலாம். வட்ட செயலாளரும் சரி, கவுன்சிலரும் சரி ஜெயிக்கலாம், பஞ்சாயத்து தலைவரும் ஜெயிக்கலாம். அதுதான் வந்து ஒரு சரியான முறை. அதை விட்டுட்டு பப்ளிக்கை டிஸ்டர்ப் பண்ணிக்கின்னு வேணும்னே போகும் இடம்லாம் பார்த்தீங்கன்னா பேனரை வச்சுக்கணும், இதெல்லாம் என்னது, இது ஒன்று புரியல எனக்கு. இது நான் நான் சொல்றேன் கேளுங்க, மிகப்பெரிய மக்கள் அதாவது பாருங்க மிகப்பெரிய அழுத்தத்தில் இருக்காங்க உங்க மேல. இது ஓப்பன், இதுதான் உண்மை, இதுதான் நிலவரம். நீங்க நினைச்சிட்டு இருக்காதீங்க சும்மா வந்து ஒரு வாட்டி தான் விஜயோட முகத்துக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா பாத்தீங்கன்னா இங்க வேலை செய்யறது யாரும் விஜய் இல்ல, நீங்க தான். இங்க இருக்கிற எம்எல்ஏக்கெல்லாம் உன்ன வந்து எத்தனை மக்களுக்கு அவங்க பேர் தெரியல. இன்னும் பாருங்க, தொடர்ந்து கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு. திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு இடத்துல பார்த்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் கரண்ட் கட் ஆயிட்டு என்ன பண்றாங்க திருவள்ளூர் மாவட்டத்தில். இந்த வீடியோ பாருங்க. தண்டக்காரமும் மாற்றம் நல்லா இது ஒரு மாற்றம் 12 மணி நேரம் முடிச்சிருக்கிறோம். சூப்பர் மாற்றம். 10 மணிக்கு போகுது, 10 மணிக்கு போனா 12 மணிக்கு வருது. குழந்தை என்ன பண்ணுவாங்க, போயிட்டு வேலை செஞ்சுட்டு வரவங்க பாத்தீங்களா? அதாவது என்ன சொல்றாங்கன்னா மக்கள் மாற்றவங்க இதாங்க மாற்றமாங்க இது எங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு தூங்கினாலும் வந்தா கரண்ட் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல வந்து போராடுறான். நான் சொல்றேன், ஒரு வரலாற்று, அதாவது எந்த அரசியல் வரலாற்று எடுத்துங்க, எந்த ஆட்சியிலும் சரிங்க, இந்த மாதிரி தொடர்ந்து 1 மாத காலமாக மக்கள் வந்து ரோட்ல வந்து போராட்டம் பண்றாங்கன்னா அப்போ எப்பாற்பட்ட ஆட்சி நடக்குது? சரியான ஆட்சி நடக்குதா? மக்களுக்கான ஆட்சியா? சொல்லுங்க, நீங்க தான் முடிவு பண்ணணும். தொடர்ந்து இன்னும் பாருங்க, அது நான் ஸ்டாப் கொண்டாட்டம் மாரி நான் ஸ்டாப் போராட்டம். மக்கள் வந்து இன்னும் வந்து போராடிட்டு இருக்காங்க. போராட்டம். அங்கங்க பாலியல் தொல்லை, பெண்களுக்கு எதிரான வன்முறை, கொலை, வெட்டு, குத்துன்னு சொல்லிட்டு தொடர்ந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதாவது படிக்கின்ற மாணவர்களும் சரி, இளைஞர்களும் சரி கொஞ்சம் மாறிட்டு வராங்க. அது விஜய்ன்ற ஒருத்தர் பார்த்தீங்கன்னா நாங்கள் உட்கார வைக்கணும்னு ஆசைப்பட்டோம், ஆனா வந்து என்னன்னா இந்த மாதிரி அதாவது ஒரு மாற்றம் கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வந்து எங்களை வந்து ஏமாற்றம் அடைய வச்சிட்டாரு. இது என்னங்க ஆட்சி நடக்குது? இப்படிதான் வந்து தொடர்ந்து பேசிட்டு வராங்க. இல்ல உண்மை, நீங்க வந்து பக்கத்துல நீங்க போயிட்டு கேட்டு பாருங்க, உங்களுக்கு தெரியும் என்ன நடக்குது, என்னென்ன பிரச்சனை நடக்குன்னு தெரியும் உங்களுக்கு. அதே போல சில இளைஞர்களும் சரி, அது இளைஞர்கள் படித்த இளைஞர்களும் அதாவது பாத்தீங்கன்னா என்ன நடக்குது ஏது நடக்குன்னு சொல்லிட்டு தெரியலங்க, நியூஸ் எல்லாம் பாக்குறது இல்ல. இப்ப என்னன்னா இன்ஸ்டாவை பார்த்திருக்காங்க, இன்ஸ்டாவை பார்த்து வந்து விஜய் இது பண்ணிட்டார் அது பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு ஃபேக் நியூஸ் எல்லாம் பரப்பிட்டு அவங்க மனசுல போய் பதிய வைக்கிறாங்க. ஏன்னா இப்போ வரைக்கும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு ஒரு ஒன்றும் வந்து உருப்படுற மாதிரி ஒன்றும் பண்ணல. அதாவது இன்ஸ்டா மூலியமாக சில இன்ஃப்ளூயன்ஸால ஃபேக் நியூஸ் பரவி பார்த்தோன்னா படித்த இளைஞர்களிடையே தவறான செய்திகள் போயிட்டு அவங்க மைண்ட்ல பதியுது. இது உண்மை. நான் எப்படி பதியுதுன்னு சொல்றேன்னா, இந்த பெண் பேசுறது நீங்க கேளுங்க. அவரோட ஸ்கீம் கொண்டு வந்த ஸ்கீம் எது நல்லா இருக்கு? நீட் எடுத்து மாட்டிட்டாங்க, அது இட்ஸ் குட் ஆக்சுவலி. ஓகே, இந்த செயல்பாடெல்லாம் நல்லா இருக்கா? பாதுகாப்பு, ஆல்கஹால் பேன் பண்ணிட்டாங்க. ஓகே, பெண்கள் பாதுகாப்பு
விமன்ஸ் சேஃப்டி. ஆமாம், சேஃப்டி நல்லது. பற்றி நிறைய பேசி தான் அவர் ஆட்சிக்கு வந்துட்டாரு. ஆனால் அவர் வந்த பிறகு உமன் சேஃப்டியில் நிறைய இஷ்யூ அந்த அதில் கொஞ்சம் கவனிக்கணும். பாத்தீங்களா இவங்க என்ன பேசுறாங்கன்னு சொல்லிட்டு, அதாவது நீட்டை ஒழிச்சிட்டாங்களாம். எப்படி விஜய் வந்து நீட்டை ஒழிச்சிட்டாங்களாம். அதாவது பாருங்க, டாஸ்மார்க்கை டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். பாத்தீங்களா எப்படி டோட்டலா க்ளோஸ் பண்ணிட்டாங்களாம். இப்போ லிக்விட்ஸ் பேனா. அப்போ எந்த அளவுக்கு ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பாருங்க, இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிருக்காங்க பாருங்க இவங்க. அப்போ இவங்களே இப்படி ஆயிருக்காங்கன்னா, அதாவது இந்த மாதிரி இளைஞர்கள் எத்தனை பேர் இருப்பான். அவங்க வீட்டில் போய் காட்ட மாட்டான், இங்க பாத்தீங்களாமா டாஸ்மார்க் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, நீட்டை ஒழிச்சிட்டாங்க. படிக்காதவங்க கிட்ட, அதாவது அவங்க அம்மா அப்பாலாம் படிச்சிருக்க மாட்டாங்க, எதுவுமே தெரிஞ்சிருக்காது. அவங்க கிட்ட போய் சொல்லுவாங்க, பாருங்க யாரும் பண்ண முடியாத சாதனையை வந்து விஜய் அவர்கள் பண்ணியிருக்காரு, பாருங்க நீட்டை ஒழிச்சிட்டாரு அப்படின்ட்டு. படிக்காதவங்களுக்கு என்ன தெரியும்? ஓ ஒழிச்சிட்டாரு போல, கரெக்டு தான், விஜய் ஒரு இது கொண்டு வந்துட்டு அது கொண்டு வந்துட்டாரு. பல திட்டங்கள் பார்த்தீங்கன்னா திமுக கொண்டு வந்த திட்டங்கள் வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா பாமர மக்கள் கொண்டு போய் சேரல. இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா, இப்போ விஜய் வந்து என்ன பண்றாரு, திமுக திட்டத்தெல்லாம் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி என்ன பண்றாங்கன்னா, குடும்பத்துல இருந்து போய் சேர்க்கறாங்க. இந்த பாருமா விஜய் வந்து இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. தவிர அப்படியே ரீச் ஆயிட்டு இருக்கு. அந்த மாதிரி தான் ஃபேக் நெரேட்டிவ் செட் பண்ணி என்ன பண்றாங்க, அந்த எளிய மக்கள்கிட்ட போய் கொண்டு போய் சேர்த்துட்டு இருக்காங்க. இது தொடர்ந்து நடக்குது. இது எப்படி வந்து கொண்டு போயிட்டு சேர்த்து இல்ல இது நடக்கலன்னு சொல்லிட்டு எப்படி சொல்ல முடியும்? ஆனா இதுக்குதான் சொல்றேன், எல்லாரும் விழிப்புணர்வு அடையணும். இவர் என்ன பண்றாரு, இவருக்கு என்ன பிளான் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி என்ன, இவர் திட்டம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ ஜூலை 15 பட்ஜெட்லாம் போட போறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம யோசிக்கணும் என்ன பண்ண போய் இந்த பட்ஜெட் இதனால வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எந்த அளவுக்கு மேம்படுத்த போகுதுன்றதை நீங்க பார்த்து முடிவு பண்ணுங்க. ஆனா இப்போ வரைக்கும் சொல்றேன், இப்போ வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு தேவையான மக்களுக்கு தேவையான திட்டத்தை ஒண்ணுமே அவரு இது வரைக்கும் கொண்டு வரவும் இல்லை. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பிரஸ் கூட சந்திக்கல, உண்மையே பிரஸ் கூட சந்திக்கல. இது போக பார்த்தீங்கன்னா ஒரு மட்டமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. நம்ம ஸ்ரீநாத் இருக்காரு பார்த்தா, தூத்துக்குடி எம்எல்ஏ, அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, ஒரு ரீல்ஸுக்காக வந்து உள்ள போயிட்டு என்ன பண்ணிருக்காரு, பஸ்ல ஏறி இந்த மாதிரி ஏதாவது கம்ப்ளைண்ட் வருது, எல்லா ஸ்டாப்லயும் பஸ் நின்றே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாப்புல. ஆனா இவர் சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா இந்த பஸ் டிரைவருங்களும் என்ன பண்றாங்க, அரசு பேருந்து டிரைவர்கள் என்ன பண்றாங்கன்னா, பஸ்ஸை நிறுத்தாம மக்களை அலக்கழிச்சிட்டு இருக்காங்க. இதை வந்து நிரூபணம் பண்றதுக்காக ஒரு பெண் தைரியமா இறங்கி என்ன பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இங்க பாருங்க ஸ்ரீநாத் அவர்கள் வந்து இந்த மாதிரி பஸ்ல வந்து எங்கேயாவது நிக்கணும்னு சொல்லிட்டு போனாங்க. ஆனா பஸ் வந்து நிக்கிறது இல்லை, அதனால நீங்களே பாருங்கன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ல அவங்க ஏறுறாங்க. அந்த டிரைவர் கிட்ட கேக்குற வீடியோ பாருங்க. எல்லாத்துக்குமே சொல்லிட்டேன், எங்கெல்லாம் நிக்காம போயிட்டு இருந்ததோ அங்க எல்லாம் நிக்கும் பஸ். அதுக்குண்டான ஆர்டர் கொடுத்தாரு அமைச்சர். சொல்லிருக்காருல பஸ் ஸ்டாப் ஓடக்கரையில எல்லா ஸ்டாப்லயும் நிக்கணும்னு. தெரியாதா? இல்ல ஓடக்கரையில அமைச்சர் வந்து பெரிய பிரச்சனையாவே பஸ் நிக்கணும்னு சொல்லிருக்காங்க. யாருமே ஏத்த மாட்டேங்க. 9 மணி ஆகுது, லேடிஸ் 6-7 பேர் இருக்கிறோம். அந்த டிரைவர்கிட்ட கேக்குறாங்களா, அந்த டிரைவர்கிட்ட கேக்குறாங்க. அவங்க சொல்றாங்க இல்ல இந்த பஸ் வந்து நிக்காது, அந்த மதுரை தூத்துக்குடி தான் போவாங்க, அவங்க நீங்க சொல்ற இடத்துல நிக்காதுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்க கேக்குறாங்க, இத்தனைக்கும் அமைச்சர் சொன்னாரு நிக்கும்னு சொல்லிட்டு, அதெல்லாம் இல்லைங்க பஸ் நிக்காதுங்க அப்படின்ட்டு போறாப்புல. அப்போ என்ன அளவுக்கு ஒரு போக்குவரத்து கழகத்தை வந்து கைக்குள்ள போட்டிருக்கீங்க? ஏன் கேட்க மாட்டான்? ஏங்க மக்களுக்காக தான் பஸ் ஓடுது, மக்களுக்காக தானே பஸ் ஓடுது. எதுக்கு நிறுத்த மாட்டீங்க சொல்ற இடத்துல? அதாவது இவங்களுக்கு என்னன்னா எதுக்கு ஏறணும், இவங்களால என்ன இலவசம் தானே, சும்மா ஃப்ரீயா போட்டு போறாங்க. அந்த வரைக்கும் ஒரு மனப்பான்மையில இருக்கிறான். அதாவது அரசு ஊழியர்கள்லாம் யாருக்காக உழைக்கணும்ன்றா மக்களுக்காக. அவங்க தான் உனக்கு சேலரி கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தான் நீ உழைக்கணும், அதுதான் வேலை, அதான் டியூட்டி. ஆனா அவன் டியூட்டியே சரியா பார்க்காம இந்த மாதிரி இருக்கிறாங்க. ஆனா அமைச்சர் சொல்றது கேட்காம இந்த போக்குவரத்து கழகம் நடக்குதுன்னா அப்ப என்ன கண்ட்ரோல்ல இருக்கு? இது போக்குவரத்து கழகம் எதை நோக்கி போகுது? இதுல வேற மக்களுக்கு வந்து ஏசி பஸ் கொடுக்குறாங்களாம். ஏசி பஸ் எப்பா நீங்க ஏசி பஸ் கொடுத்தது போதும், இருக்கிற பஸ்ஸை வந்து ஒழுங்கா வந்து ரூட்ல விட்டாலே போதும்ன்றாங்க எல்லாருமே.